திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட் ஆப் மூலியமாக நம்மளுக்கு என்னென்ன பிராண்ட் வேணாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பால் பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுலேயே நம்ம காரம் சேர்த்தும் கொஞ்சம் செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்தே எடுத்துக்கலாம். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 டம்ளர் அரிசி. இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து அரைச்சிக்கலாம். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் மற்றதை பார்க்கலாம். உளுந்து மாவு, அரிசி மாவு, தேங்காய், ஒரு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம், ஏலக்காய் பொடி, சர்க்கரை, நம்ம ஜீனி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஏலக்காவையும் தேங்காயும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அடித்து பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம அடித்து தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியை சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம், நாட்டு சர்க்கரை எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு, உளுந்து மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம்னா, வெறும் உளுந்து மாவு போடும்போது எண்ணெய் அதிகமாக அதை அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணினோம்னா உளுந்தில் எண்ணெய் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதும் சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கரண்டியாலையும் போடலாம், கையாலையும் கூட இது போல் சின்ன சின்னதாக எடுத்து போடலாம். இது போல் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ஹீட்டாகவே எடுத்து நம்ம அதில் போடும்போது சீக்கிரம் அந்த பாலை உறிஞ்சி இது நல்லா புசுன்னு ஆகிடும். இல்லை நம்ம ஆறுனத்துக்கு அப்புறம் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகும். இது மாதிரிக்கே லைட் ப்ரௌன் வர ஆரம்பித்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் கரண்டியில் போட்டு காட்டுறேன். கரண்டியை தண்ணியில் நினச்சிட்டு இது போல் நம்ம போட்டோம்னா குயிக்காக இது போலையும் நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கதை போட்டுடலாம். இந்த குட்டி குட்டி பணியாரத்தை ஹீட்டாக நம்ம செஞ்சு எடுத்தோடனே போட்டோம்னா இந்த பாலில் நல்லா ஊறி வந்துடும். அதனால பாலை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சு உடனே போட்டு எடுத்தோம்னா நல்லா ஊறி புசுன்னு வந்துடும். பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு இனிப்பு அவ்வளோதான் பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இதுலேயே நம்ம இந்த மாவில் கொஞ்சத்தில் மிளகாய் தூள் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நம்ம கடைசியாக எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. இது குட்டீஸ்க்காக. அவ்வளோதான், பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.